ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நீங்கள் இறா குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இறா வந்து பாருங்கள், குட்டி பார்க்கலாம். இவ்வளோ 250 ரூபா சொன்னாங்க. மணலோட இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணுவோம். இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வதக்கலாம். 3 போட்டிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு இல்லை, காலி ஆகிடுச்சு, எல்லாம் போடல. உங்களுக்கு வந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இறா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். என்னம்மா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் யாராலுமே க்ளீன் பண்ணல, அது நம்ம கூட்டி விட்டுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வச்சுட்டு மசாலாலாம் போட்டுக்கலாம். வதக்கி வைக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டுட்டேன். தனியாத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் புளி தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இதை வதக்கிட்டுலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம புளி தண்ணி வச்சுக்கலாம். புளி கரைச்சி வச்சாச்சு, நம்ம ஊற்றிக்கலாம். வதங்கிடுச்சு பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. புளி ஊற்றிக்கலாம். வச்சுட்டோம். 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்புறம் வேற போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிடுச்சு. நம்ம வேற போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குளிச்சு குழம்பு ரெடி ஆகும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு போட்ட ரெடி ஆகிடுச்சு. குழம்பு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூடாக இருக்குது. லைட்டாக நம்ம டேஸ்ட் பார்ப்போம். இல்லை ரொம்ப கொதிக்குது. லைட்டாக டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த குழம்பு. ரொம்ப சிம்பிளான வைக்கிற குழம்பு தான் இது. வேறு குழம்பு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அதுலேயே பார்க்கலாம்.